சில நேரங்களில் உணர்ச்சி இல்லாமல் யாரேனும் பேசும்போதோ செயல்படும் போதோ நீ என்ன ரோபோவா, ஏன் இப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாம இருக்க என கேட்போம். ஆனால் இனி அப்படி சொல்வதற்கு கூட வாய்ப்பில்லாமல் போகிறது. ஆம், இனி ரோபோக்களும் தொடுதலை, வலியை உணர முடியும். அது எப்படி சாத்தியம் பார்க்கலாம். ஹாங்காங் நகர பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நியூரோமார்பிக் எலக்ட்ரானிக் ஸ்கின் எனப்படும் ஒரு நரம்பியல் மின்னணு தோலை உருவாக்கியுள்ளனர். இது சிறிதளவு தொடுதலை கூட உணரவும், வலி மற்றும் காயத்தை அடையாளம் காணவும், உடனடி அனிச்சை பதில்களை வழங்கவும் அனுமதிக்கிறது. அதாவது, ஒரு தொடுதல் லேசானதா அல்லது தீங்கு விளைவிக்கும் சாத்தியமுள்ளதா என்பதை ஒரு ரோபோ வேறுபடுத்தி அறிய முடியும். மேலும் அதற்கேற்ப நடந்து கொள்ளவும் முடியும். இந்த புதிய இ-ஸ்கின்கான அடிப்படை மனித தோல் மற்றும் நரம்புகள் எவ்வாறு இணைந்து செயல்படுகின்றன என்பதே. மனித தோல் நரம்புகள் வழியாக சமிக்கைகளை அனுப்புகிறது. அவை நேரடியாக முதுகுத்தண்டுக்கு செல்கின்றன. இது ஆபத்தான தூண்டுதலிலிருந்து விலகி செல்ல விரைவான அனிச்சையை தொடங்குகிறது. ரோபோட்டிக் பதிப்பில் சென்சார்களின் அடுக்குகள் உள்ளன. அவை உயிரியல் நரம்புகளால் பயன்படுத்தப்படுவதைப் போலவே அழுத்தத்தை எலக்ட்ரிக்கல் பல்ஸ் ட்ரெயின்ஸ்களாக மாற்றுகின்றன. இந்த தொழில்நுட்பம் இன்று பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ரோபோக்களின் செயல்பாடுகளில் இருந்து மிகவும் வித்தியாசமானது. பல ரோபோக்களுக்கு தொடுதலை உணரும் திறன் இல்லை. மேலும் அவ்வாறு உணரும் ரோபோக்கள் பொதுவாக எளிய அழுத்தத்தை மட்டுமே கண்டறிய முடியும். இதனை பழைய ரோபோ சென்சார்களிலிருந்து வேறுபடுத்துவது வலி கண்டறிதல் மற்றும் அனிச்சை அமைப்பே ஆகும். இ-ஸ்கின்னில் உள்ள விசை ஒரு குறிப்பிட்ட வரம்பை மீறும்போது ஹை வோல்டேஜ் சிக்னல்ஸ் ரோபோவின் மோட்டார்களுக்கு நேரடியாக சென்று மெதுவான கம்ப்யூட்டர் அனலைசிஸ்க்காக காத்திருக்காமல் விரைவான புல்பேக் பதிலை தொடங்குகின்றன. இதனால் ஒரு ரோபோ உள்ளுணர்வாக அதன் கையை சூடான மேற்பரப்பு அல்லது கூர்மையான விளிம்பிலிருந்து விலக்கி வைக்கும். மனிதர்களுக்கு அருகாமையில் இயங்கும் ரோபோக்களுக்கு, அதாவது முதியோர் பராமரிப்பு, சுகாதார பராமரிப்பு அல்லது வீட்டு உதவி போன்றவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு இது மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். எளிமையாக சொன்னால், இந்த புதிய ரோபோ தோல் மனித தோலை போலவே செயல்படுகிறது. இது லேசான தொடுதல்கள் மற்றும் அதிக வலிமையான மற்றும் ஆபத்தான தொடர்புகள் என அனைத்தையும் கண்டறிய முடியும்.